So good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கு தெரியும் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிபிஎஸ்சி அனாலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால இவ்வளோ லாட் வாங்குங்க இவ்வளோ வித்துருங்கன்னு ஒரு எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. நான் கொடுக்கறது இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபிஎஸ்சி ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண போனால் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரிஸ்கி. ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன நடந்தது. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டியை பார்ப்போம். நிஃப்டியில் பாருங்க எக்ஸாக்டா நம்ம சொன்ன மாதிரி பாருங்க மார்க்கெட்ல ஒரு இந்த இந்த ரேஞ்சா ஒரு இது பிரேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துச்சு, முடியல, உள்ளுக்குள்ளே சுத்திட்டு ஒரு பிரேக் டவுன். ஸோ நமக்கு இந்த மூவ்ஸ் தான் கிடைச்சு. இந்த மூவ்ஸ் ஆல்ரெடி ஒரு 150 பாயிண்ட் ஒரு மூவ். ஸோ இந்த மூவ் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இங்கே வெறும் 150 பாயிண்ட்ஸ் தான் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ அப் டு கீழே வந்தது நம்மளோட எக்ஸாக்ட் லெவல் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி 131 வரைக்கும், 134 135 வரைக்கும் வந்தது. ஸோ உடஞ்சது 228, 228லேருந்து 138 வரைக்கும் கொஞ்சம் 110 அப்ராக்சிமேட்லி சொல்லலாம். ஸோ 110 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நேற்று நிஃப்டியில் கிடைச்சிது. ஓகே, ஸோ நம்ம செட்டப்ல எப்போ வருதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லைனா சும்மா புதுசு ட்ரேட் எடுத்தீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப் சைடில் இருக்க ஒரு ஜோன் எழுதிக்கோங்க. இட் இஸ் 23,351. ஓகே, 23,330. ஓகே, அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க நம்மளோட ஸ்பெஷல் ஜோன் எழுதிக்கோங்க. ஸோ இட் இஸ் 23,153 அண்ட் 23,144. ஸோ உங்களுக்கே தெரியும், இதுக்குள்ளே போனால் தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க. இதுக்கு வெளியே வந்தால் தான் நீங்கள் ஆக்டிவேட்டே பண்ணணும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த ஜோன்ஸ்குள்ளே போச்சுன்னா எடுக்காதீங்க. இதுக்கு வெளியே வந்தால் தான் எந்த பக்கம் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் தான் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா இந்த ஜோன் நோ ட்ரேட் ஜோன் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு கேப் அப். ஸோ கேப் அப் ஆகிட்டு என்ன சான்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியுது ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுறது ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வாலடைல் மூவ் இருக்கும். அண்ட் அனதர் திங், இது மட்டும் இல்லை, இது கீழேயும் பாருங்க ஒரு நல்ல வாலடைல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த இடத்துல மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படும்னா இந்த ஜோன், அதாவது 180லேருந்து 140 வரைக்கும். ஸோ இந்த ஜோன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்ட்டு. ஸோ இன்னைக்கு கேப் அப் எடுக்கிறனால இந்த நம்ம ஜோனில் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது எப்போ பிரேக் ஆகுதோ, பிரேக் டவுன் ஆகுதோ, அப்போ நீங்கள் 23,247 ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுக்கணும். 23,247 போயிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இதை உடைக்கும். இதை உடைச்சதுன்னா 23,200, 23,181 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் டவுன் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. ரைட், கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆகுது. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அதோட பிரேக் அவுட் வந்துச்சுன்னா அது எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,422. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ டார்கெட் 23,422, செகண்ட் டார்கெட் 23,517. ஓகே, ரைட்? ஓகே, டன். ஸோ அடுத்தது நல்லா பாருங்க. ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் வரும். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, முக்கியமான லெவல் இதுதான். ஸோ 183 வர வெயிட் பண்ணுங்கள். ஸோ 183க்கு மேலே எப்போ மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகுது அப்போ போங்க. அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 247 அண்ட் அதுங்க ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதை உடைக்கும் போது ஸோ செகண்ட் டார்கெட் இஸ் நம்மளோட 324 வரைக்கும் உங்களுக்கு அப்சைடில் டார்கெட் இருக்கிறது. ஹோப் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. இது கீழே 23,136 கீழே கேப் டவுன் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 23,088. 088ல ஒரு புல் பேக், 088ல உடைச்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே 22,975 அண்ட் 22,910 வந்துவிடும். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு வாலடைல் மூவ் இருக்குது பாருங்க. இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் எனக்கு ஒரு நல்ல மூவ்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உடனே ஓடிடாதீங்க. நம்மளோட ஜோனில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், இல்லைனா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ் இன் நிஃப்டி. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். நான் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நேற்று என்ன பண்ணுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுச்சுன்னா பாருங்க, இந்த ஒரு ஜோன்லேருந்து இங்கேருந்து ஒரு மூவ் கிடச்சிது. ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த ஜோன் எடுத்து 300. ஸோ 300 315ல் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது. 315லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்கும், ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி 120 வரைக்கும் வந்தது. ஸோ அப்ராக்சிமேட்லி இதில் 170 பாயிண்ட் இதில் கேப்சர் பண்ண முடிஞ்சு. ஸோ 110 + 170 அப்ராக்சிமேட்லி இந்த சைட்வேஸ் மார்க்கெட் நேற்று
நான் கிளியரா சொல்லியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு பாருங்க. மார்க்கெட்ல ரொம்ப ஸ்ட்ரகிலிங் நடந்தது. ஸோ ரொம்ப நேரமா இது ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போச்சு. திரும்ப போச்சு, திரும்ப வந்துச்சு. ஸோ அப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு 200 பாயிண்ட் தான் நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நேத்து உண்டான அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்மளோட அப்சைட் இருக்க பாக்ஸ் ஒண்ணு எல்லாரும் நோட் பண்ணிக்க. 49 1 செகண்ட் 49 527 and 49 475. ஓகே. ஸோ இது ஒரு அப்சைட் இருக்க ஜோன் இருக்குது. நம்ம வாங்க நம்ம டவுன் சைடு இருக்க ஜோனை பார்ப்போம். which is 49 104 and 49 083. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ள போச்சுன்னா மார்க்கெட் சேம் ஆஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ எப்போ இதுலேருந்து ஏதாவது பிரேக் அவுட்டில் பிரேக் டவுன் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு போயிட்டு ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ரைட், கிளியர்? ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் கேப் அப் ஆச்சுன்னா இந்த லெவல் பாருங்கள். முக்கியமான பாக்ஸ் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பாருங்கள். இங்கே ஒரு ஏரியா இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, ஓகே, இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஏரியா. இதை உடைச்சதுன்னா கொஞ்சம் ஏரியா சின்ன ஏரியா இருக்குது. இதே உடைச்சுன்னா இந்த எல்லாம் பெரிய பெரிய ஏரியாஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இந்த லெவல் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் எப்போ 49 428 கீழே வருதோ, 428 கீழே வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 49 305 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 49 205. ஸோ 28லேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே உங்களுக்கு டவுன் சைட் மூவ். ஸோ இங்கே மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுக்கும். எப்போ இதை உடையுதோ நல்லா பாருங்கள். எப்போ இதை உடைக்குதோ 171 கீழே உடைச்சதுன்னா டெஃபினட்டாக நம்மளோட பாக்ஸ் ஒன் வந்து விடும். ஓகே, ரைட். ஸோ மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் ஆச்சு, கேப் அப் வந்து இந்த ரேஞ்சுக்கு நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆகுது, அங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 49 650, செகண்ட் டார்கெட் இஸ் 49 797. ஓகே, 797 வரைக்கும் அப்சைடில் உங்களுக்கு டார்கெட் இருக்கிறது. பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு, சேம் டு சேம் கேப் டவுன் ஆயிடுச்சு, அவசரப்படாதீங்க. இங்கே போங்க. மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். எப்போ இதுக்கு மேலேயே இது ஆகுது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணும் 205. ஒன்ஸ் 205 பிரேக் பண்ணிச்சுன்னா தென் கோ ஃபார் அ டார்கெட் ஆஃப் 311. அங்கேயே அதையும் பிரேக் ஆச்சுன்னா இட் வில் கோ ஃபார் அபவுட் 49 428. கிளியர்? அதுக்கப்புறமும் நம்ம பாக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற இடம் இந்த 2 ஜோன்ஸ். ஓகே, டன். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிருச்சு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, மார்க்கெட் இது மேலே போக ரெடியாகவே இல்லை அப்படின்னுச்சுன்னா நல்லா பாருங்கள். எப்போ இதுக்கு பிரேக் ஆகுதோ 49 024 பிரேக் ஆகுதோ அங்கேருந்து நீங்கள் தாராளமாக புட் சைட் போங்க. டார்கெட் இஸ் 48 849 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 48 756. 756லேருந்து ஒரு புல் பேக் எடுத்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள், 756 ஒரு புல் பேக் எடுத்துட்டு ஈவன் இட் கேன் கம் அப் டு 48 450 வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்கிறது. கிளியர்? டன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு என் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு போய் ட்ரேட் எடுக்காதீங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தீங்கன்னா யூ வில் பி இன் த லாஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. நம்ம ஜோன் எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுத்தீங்க யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. All the best.